அனைவருக்கும் வணக்கம். இரவை பாசனத்தில், அதாவது பாசனம் பண்ணி நம்ம வளர்க்கிற பயிர்களில் இந்த காலத்தை பொறுத்தளவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிர் வந்து ஒரு சில நிலப்பரப்பில், அதாவது வெயில் கொஞ்சம் இதமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிகமாக வளரக்கூடிய பயிர் பச்சை பயிர். க்ரீன் கிராம் அப்படின்னு சொல்லக்கூடிய பச்சை பயிர் நம்ம வளர்க்கலாங்க. இந்த பச்சை பயிரில் என்ன ஒரே லாபம் அப்படின்னா, ஒரே விளைச்சல் 60 நாளில் ஒரே தான் வந்துடும். அதனால் நெல் அறுவடை செய்யக்கூடிய இயந்திரத்தில் நம்ம அதை அறுவடை செஞ்சு ஏற்றிக்கலாங்க. எவ்வளவு இடம் வேணாலும் போடலாம், நெல் அறுவடை செய்கிற இதிலேயே பண்ணிக்கலாம். அதுக்கு நல்ல தரமான விதைகள்லாம் இன்றைக்கி வேளாண்மைத்துறை அலுவலகத்துலேயும் இருக்குது, வெளியவும் கிடைக்குதுங்க, வாங்கி போட்டுக்கலாம். வம்பன் ரகங்கள் பொதுவாக நல்ல பலன் தருதுங்க, கொஞ்சம் வாங்கி போட்டுக்கலாம். இதில் நான் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பயிர்களோட எண்ணிக்கை அதிகங்க. ஒரு ஏக்கரில் இருக்க பயிர்களோட எண்ணிக்கை அதிகம். விளைச்சல் அதிகம் கிடைக்கணும்னா அதிகமான மண்ணில் வளம் இருக்கணும். அந்த மண்ணில் வளம் இருக்கணும்னா நீங்கள் கொடுக்க வேண்டிய, நம்ம என்ன செலவு பண்ணாலும் அந்த மண்ணை விரைவாகவும் அதிகமாகவும் கொடுக்க வேண்டிய வழியில் இருக்கிறது ஹியூமிக் பவுடர். இந்த ஹியூமிக் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா விலை 125 ரூபா தான். அந்த 125 ரூபா பவுடர் மொத்தமாக நீங்கள் ஒரு 40 கிலோ அப்படி வாங்கிக்கிட்டீங்கன்னு வைங்களேன், 5000 ரூபாய்க்குள்ளே குஜராத்திலேருந்து அனுப்புகிறாங்க. அதை கையில் வச்சுக்கிட்டோம்னா 60 நாள் பயிருங்க. ஒரு ஏக்கருக்கு 6 பாசனம்னு வச்சுக்கோங்க. 10 நாளைக்கு ஒரு முறை 6 பாசனம், மொத்தம் 60 நாள் பயிர். 6 பாசனமாக ஒவ்வொரு பாசனத்துலேயும் கொடுக்கலாம். குறைஞ்சபட்சம் 3 கிலோ கரைச்சி கீழே ஊற்றலாம். அது கூட மீனமிலம் கலந்துக்கலாம், பஞ்சகாவியா, ஈயம் கரைசல் எது வேணுமோ கலந்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் கெமிக்கல் விவசாயம் பண்ணால் கூட அதுலேயும் நீங்கள் இந்த ஹியூமிக் பவுடரை கலந்துக்கலாம். அது என்ன செய்யும்? மண்ணை பொலப்பொலப்பாக்கும். எவ்வளோ உப்புத்தன்மையான நிலமாக இருந்தாலும், கெட்டுப்போன மண்ணாக இருந்தாலும் பொலப்பொலப்பாக்கும். அப்போ அது வேறு போக 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 மேலே இலையோட அளவு அதிகரிக்கும். அதாவது தூர் விடுறது அதிகமாக இருக்கும். தூர் விடுறது அதிகமாக இருக்கப்போ பூக்கள் வர்றது அதிகமாகும். அப்போ நம்ம அதுக்கு அடுத்து நம்ம பயிருக்கு வேணுங்கிறத தெளிச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு சூடோமோனாஸ், பஞ்சகாவியா, வெர்டிசிலியம் லக்கானி, புழுவுக்காக பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் இதெல்லாம் கலந்துக்கிறோன்னு வைங்க, அடிக்கிறோன்னு வைங்க. இது கூட சோலு பாருங்கிற போரான் பவுடர், அதாவது காய்கள் நல்லா உருண்டு திடமாக வரணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு இந்த மாதிரி கலந்து நம்ம அடிக்கிறப்ப என்ன பிரச்சனை, என்ன நன்மை வரும் அப்படின்னு சொன்னால், அதிகமான லாபம் தரக்கூடிய பயிராக பச்சை பயிர் இருக்கும். பச்சை பயிர் நம்ம ஏன் பண்ணுறதில்ல அப்படின்னு சொன்னால், ஆள் கிடைக்கிறதில்ல, அடிக்க ஆள் கிடைக்கல, இப்படி தான் நம்ம சொல்கிறோம். நெல்லுலேயே அறுவடை செய்யலாம், நெல் அறுவடை செய்ய இயந்திரத்திலே அறுவடை செய்யலாம். அப்படி பண்ணுறதுல உங்களுக்கு தனித்தனியாக பிரித்து காய்களையே எடுத்துட்றாங்க. தட்டை தனியாக, காய் தனியாக எடுத்துறோம். இந்த காய்களை நம்ம வந்து அப்புறம் தூத்திக்கலாம், தனியாக தரம் பிரிச்சுக்கலாம். நல்ல விலை கிடைக்குதுங்க. உங்கள் கமிட்டியில் அதுக்கான வழிமுறைகள் இருக்குங்க, கமிட்டியில் வச்சு விற்றுக்கலாம். எதிர்காலத்தில் அதிகமான தேவை உள்ளக்கூடிய பயிராக அந்த பயிர் வகை பயிர் இருக்குது. வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறதுக்கு அதிக டிமாண்ட் இருக்குங்க. கொடுமை என்னென்னா, நம்மகிட்ட அந்த மாதிரி பொருள் இல்லை. பக்கத்தில் இருக்க இங்கே விற்பனை பண்ணுறவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா, ஆந்திராவிலேருந்தும் கர்நாடகாவிலேருந்து வாங்கி அவங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. நம்மளால் போட முடியும். இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், சேலம், திருப்பத்தூர், கரூர், திண்டுக்கல், தேனி, புதுக்கோட்டையோட மேற்கு பகுதி, இதெல்லாம் வந்து ரொம்ப எளிமையாக வளரக்கூடிய ஒரு முக்கியமான இடங்கள்ங்க. இங்கே போட்டுட்டோம்னா இனி வரக்கூடிய மாதங்களில், இந்த பதிவை நீங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் விதைகளை வாங்குங்க, உடனடியாக நடவு பண்ண பாருங்கள். தனிப்பயிராக நடவு பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஊடு பயிராக நடவு பண்ணலாம். உங்களுக்கு அறுக்க ஆள் இருக்காங்க அப்படின்னா ஊடு பயிர் போட்டுக்கலாம். இல்லை தனியாக போடலாம்னா, இப்போ உதாரணத்துக்கு நாமக்கல்லில், கரூர்லலாம் பார்த்திங்கன்னா சராசரியாக 10 ஏக்கர் 15 ஏக்கர் ஒட்டுக்க ஒரே இடத்துலையே நடவு செய்கிறாங்க. அந்த மாதிரி டிராக்டர் வச்சு நடவு செஞ்சு அப்படி பண்ணுறப்ப நமக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த பொருள் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. மிக குறைந்த உற்பத்தி செலவில் குறுகிய நாளில் 60 நாளில் ஒரு நல்ல பயிர். சரிங்களா? செஞ்சு பாருங்கள். மழைக்கு முன்னாடி ஒரு நல்ல பயிர் எடுக்க, நல்ல விலை கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. மீண்டும் சந்திப்போம்.